இந்தியால இருந்து வருது. ஹலோ. ஹலோ மச்சான். ஓ எப்படி இருக்க மச்சான்? இருக்கிறேன்டாப்பா, நான் இருக்கிறேன். எங்களுக்கு என்ன பிரச்சனை? இருக்கிறாமடாப்பா, நீ எப்படி? ஏதோ இருக்க மச்சான். சரி, என்ன நடக்குதாங்க பாடுகள்? மச்சான், நானும் இந்தியாவுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சுடா. ஓ, இன்னும் எதுவுமே என் வாழ்க்கையில நடந்த மாதிரி தெரியல. ஏன்டா? நடக்கிறதெல்லாம் ஏதோ விபரீதமாவே இருக்கு மச்சான். அப்ப நடக்காம உனக்கு இந்த நேரம் ஜோக்கா போயிட்டு மச்சான். நானும் இந்தியாவுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சுடா. கடனுக்கு மேல கடன் பட்டு இப்ப கடனை கட்ட முடியாத நிலைமையில நான் இருக்கிறேன். என் பொண்டாடி பிள்ளைகளை பார்த்து கூட ரொம்ப நாள் ஆச்சு. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. இதோட என் வாழ்க்கையை முடிச்சுக்கொள்ளலான்னு நினைக்கிறேன் மச்சான். அநேகமா இதுதான் உன்னோட பேச நான் கடைசி கோள்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பொறு. இப்ப நீ வந்து சத்தியா ஒரு 100 வீதம் கூட மாற மாட்டியோ. நீ எப்படியாவது சாவணும்னு வச்சுட்ட. 100 வீதம் கூட நீ மாற மாட்ட. ஆமாண்டா. இப்ப எங்க இருக்கிற இந்தியால? நான் இந்த குத்தாலத்துல மச்சான். ரைட். இப்ப குத்தாலமண்டா பஸ் ஸ்டாண்டுக்கு போ. கள்ளக்குறிச்சி என்று சொல்லி பஸ் டிக்கெட் எடு. கள்ளக்குறிச்சியா? ஓ ஓகே. எங்க ஏதாவது ஒரு பஸ் போகும் தானே? எடு. சரிதானே? எடுத்து போட்டு என்ன செய்யண்டால் அங்க போய் இறங்கி நீ தற்கொலை செய்ய தேவையில்லை. ஆறாவது கள்ளச்சாரம் காய்ச்சி கொண்டு இருப்பாங்க. எப்படியும் ஒரு ஊர்ல ஒருத்தன் இருப்பான் தானேடா, விஷடா. அவன்கிட்ட வேண்டி குடி, அவ்வளவுதான். காசு இல்லையண்டா. நான் இப்ப எப்படியாவது இந்த கையில ஒரு 5000 ரூபாய் கிடைக்கிற நேரம் செய்து விடுறேன். அதை வச்சுட்டு உயிரோட இருக்கணும்னு நினைச்சிடாதையா. டகண்டு போ கள்ளக்குறிஞ்சிக்கு, அந்த சரத்தை வேண்டி குடி. அப்படி குடிச்சா என்ன போதும்? ஒரு சதத்துக்கு வக்கில்லாத நீ அதை வேண்டி குடிச்சேன்டா. எனக்கு ஒரு சந்தோஷம். என் தங்கச்சி உண்ட மனுஷி அந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து 10 லட்சம் ரூபாய் நல்லா இருக்குடா. உனக்கு அப்படி அந்த 10 லட்சம் ரூபாய் அந்த வீட்டுக்கு கிடைக்குமா? நீ செத்துறா. நாங்கள் யாரையும் நகைச்சுவைக்காக பதிஞ்சதான், யாரையும் பிளேம் பண்ணல. அது தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஆனால் இப்படியான இந்த சாராயம் போன்ற இதுகளை வந்து யாரும் வேண்டி குடிக்காதீங்க. கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. அனோஜன், புகைத்தல் புற்றுநோயை உண்டு பண்ணும். ஸ்மோக்கிங், அது இங்கிலீஷில் சொல்லுங்களேன். அது வரல தானே? எனக்கும் வராது. இப்போ சரி, போலியோ ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ? இல்லை, போகும் போ. அப்போ படிப்பை கதைங்க சொல்லுங்க. வணக்கம்.